நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ நான் அதை ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். அது ஒரு பெரிய அக்கௌண்ட் வச்சுருந்தேன் கைஸ். அது அக்கௌண்ட் போயிடுச்சு கைஸ். அது கெஸ்ட் அக்கௌண்ட் ஆக்சுவலாக. அது செம்மையான அக்கௌண்ட்டு. இப்போ நான் வந்து திருப்பியும் ட்ரை பண்ணி கொஞ்சம் நாளாக விளையாண்டுருந்தேன். ஸோ புது அக்கௌண்ட்டில் தான் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஸ்குவாட் தான் விளையாட போகிறோம். ஓகே, கிளாஸ் ஸ்குவாட் நான் கொடுத்துட்டேன். ஓகே ஸ்டார்ட். நிறைய அப்டேட்ஸ் வந்துடுச்சு கைஸ். நான்லாம் விளையாண்ட ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். நிறைய அப்டேட் வந்துடுச்சு. எக்கச்சக்க அப்டேட்ஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ். முன்னாடியே பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் இந்த இதுதான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதோட முன்னாடியோட இதுதான் நல்லா இருக்குது. டேய் சீக்கிரம் விடுங்கடா, ஏன்டா இப்படி பாடப்படுத்துறீங்க? அப்பா அடி ஒரு வழியாக விட்டாங்கடா. ஓகே, நம்ம வந்து ஆல்வேஸ் மாடு முட்டுற மாதிரி தான் போவோம். நடுவுலே ஃபஸ்ட்டு கீழே பாருங்களேன். ஃபஸ்ட்டு கீழே எனக்கு தான் பாருங்களேன். நாக்கு 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 நாக்கு. ஓகே ஓகே. ஐயோ ரொம்ப அடிக்கிட்டாங்க. ஐயோ நாக் அவுட் ஆகிடும் கைஸ். ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ. ஏய் வந்து ஹெல்ப் பண்ணுறா. டே ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ டே 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 வந்து ஹெல்ப் பண்ணுறா. யாவன் போயா. ஃபஸ்ட்டே நாக் அவுட் ஆகிட்டோம் கைஸ். இதுக்கு தான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறது. நான் தான் தப்பாக முன்னாடியே போயிட்டேன். ஓகே கைஸ், இந்த ரவுண்ட் தோத்தாச்சு. பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் தானே தோற்றோம். அடுத்த ரவுண்டு மரண மாதம் இருக்கும் பாருங்களேன். நீங்கள் பாருங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக் 10 எடுக்கலாமா இல்லை MP5 எடுக்கலாமா? என்ன எடுக்கிறது அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது. மேக் 10 செம ஃபஸ்ட்டாக சுடும். MP5யும் அதே தான். இது லாங் ரேஞ்சில் வேறு நல்லா சுடும். இதுவும் அதே தான். எதை நான் வாங்குறது? சரி இங்கி வாங்கி போடுவோம். சும்மா தான் சொன்னேன் கைஸ். டைம் ஆகும். சரி மேக் 10 வாங்கிக்கிறேன். ஓகே, நம்ம மேக் 10 வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறவனுங்கலாம் டபுள் பேரல் எடுத்துருவாங்க. 100% எனக்கு தெரியும். டபுள் கில்லு ட்ரிபிள் கில் எடுத்தோன்னாங்களாம் 100% டபுள் பேரல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சொன்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். அவன் நாக்குன்னு நினைக்கிறேன். நாக்கு முதல்ல அவன்கிட்ட போய் லூட் அடிக்கணும். செத்துட்டான், யாரும் இல்லை. ஓகே, இப்போ போய் அவன்கிட்ட லூட் அடிப்போம். அங்கே ஒருத்தர் இருக்கான். வாடா ஏங்க MP5 வச்சுருக்காங்க. ஐயே நிறைய கில் எடுக்கல போய் அவன். ஆத்தோ நல்ல வேலை கைஸ். அங்கே பாருங்களேன் 2 பேர். அதெல்லாம் அழகா தெரியுது. சே ஓகே, இவன்கிட்ட லூட் அடிப்போம். கண்டிப்பாக இவன் மேக் 10. ஓகே, அவனை போடுறா. ஓடு. ஓகே, அவன் தான் போடு. அவ்வளோதான் கைஸ். பிரன்மாஷ் _officialனா யாருன்னு நினச்சிங்க கைஸ்? ப்ரோ பிளேயர் கைஸ். 1v4 கைஸ். அப்புறம் என்னோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஓகே, இப்போ வந்து மேக் 10 வச்சுப்போம் கைஸ். நல்லா தான் விளையாடுது. நம்ம டபுள் பேரல் எடுத்துக்கலாம். டபுள் பேரல் எனக்கு வர கை வலிக்குது கைஸ். நான் வர சுட்டுக்கிட்டேன். நல்லா கை வலிக்குது. விளையாட கை வலிக்குது கைஸ். ஓகே, இப்போ முதல்ல நம்ம இங்கே பாருங்க கைஸ். இது முன்னாடி விளையாண்டவங்களாம் கேளுங்க. இந்த மாதிரி ஏதோ பாராக போட்டு ஸ்லைடுலாம் வருது கைஸ். பயங்கரமாக இருக்குது. அப்படியே சைக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது கைஸ். பயங்கரமாக இருந்தது கைஸ். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். வேணா நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா ட்ரை தான் பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கண்ணா வேணா. ஓகே, ஒருத்தன் நாக்கு. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே 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 ஓகே
ஓகே இன்னொருத்த நாக்கு. அங்கே ஒருத்தர் இருக்கான். உய் அவ்வளோதான்டா, விக்டரிடா. நான் டபுள் கில்லு, வேறு யாரோ டபுள் கில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் MVP கைஸ். நான் 2 கில் எடுத்தேன், யாரோ இன்னும் 2 கில் எடுத்துருக்காங்களோ இல்லை ஒன்றா அப்படியே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இந்த வாட்டி ஏகே எடுத்துக்குவோம். ஏகே நல்லாயிருக்கும். நம்மள ஸ்னைப்பர்ஸ் கிடையாது கைஸ், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே 3 க்ளூவால் கரெக்டாக வாங்கடா. நீங்கள் அடிக்கிற அடியில் பறக்க போகிறாங்க பாருங்க. ஐயோ ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு 3 ரிப்பேர் கிட்ஸ் இருக்குது கைஸ். ஐயோ அங்கே ஸ்லைட் பண்ண வேணான்னு இருந்தால் நீங்கள் எதுக்கு அங்கே ஸ்ப்ளைன் பண்ணி விட்டீங்க? ஐயோ இங்கே யாரோ இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் போடா, நான் கீழே போகிறேன். போடு அவ்வளோதான்டா. ஓகே ஹாய் ப்ரோ. ஓகே 2 பேரும் நாக்கு. இன்னொருத்தன் வருவான் கண்டிப்பாக வருவான். அந்த 4வது கில்லு எங்கடா இருக்கான்? இங்கே இருக்கானா? அவ்வளோதான் முடிஞ்சது. குவாட்ரா டேக்கா திருப்பியும் குவாட்ரா டேக் டவுன் கைஸ். ப்ரோ பிளேயர் கைஸ், அதுக்கு நான் அவ்வளோ ப்ரோ பிளேயர் தான் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக என்னோடய பழைய அக்கௌண்ட்டில் நிறையா இருந்துச்சு கைஸ். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ தான் புது அக்கௌண்ட் வந்துட்டேன்ல, ஸோ அதனால் கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே வேறு என்ன வாங்குறது? வேறு ஒன்றுமே இல்லையே வாங்க. சரி நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். இன்னொரு நிறைய ரிப்பேர் கிட்ஸ் ஆயாச்சு. ஹவா ஓகே நம்ம இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஈஸியாக வின் பண்ணிடலாம் கைஸ். அதுக்குள்ளேயே முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. குளோவில் போடுறான் ஆத்தோடி ஆத்தா. ஐயோ அம்மா செம்மையாடிக்கிறீங்கடா. அடி போடுறான் எவன்ட்ட பிரன்மாஸ் கிட்டே. ஐயோ போடு. டபுள் டேக் டவுன் கேஸ். அந்த 3வது அந்த ஃபஸ்ட்டு ஒரு கில்லு பண்ணல, அவனை யாரோ அடிச்சிட்டாங்க கேஸ். என்கிட்ட ஈமோட்லாம் இல்லை கைஸ், ரொம்ப சோகமாக இருக்குது. நம்ம தான் MVP கைஸ். எவ்வளோ கில்ஸ் எடுத்துக்கோம்? 13 கில்ஸு. ஓகே நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ் நம்ம இப்போ இன்னொரு மேட்ச் ஆடுவோமா? ஓகே நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் நிறையா இருந்துருக்கு. இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே ஸ்கேட் போர்ட் கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே இந்த லெவல் ரிவார்ட்ஸ் என்ன? இந்த ஜாக்கெட் நல்லா இருக்குல்ல, அந்த ஜாக்கெட்டை மாற்றணும் கைஸ். இருங்க கைஸ் நான் ஆல்ட்டு ஸோ இதுதான் கைஸ். நல்லா இருக்கு கைஸ், பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது கைஸ். ஓகே பேண்டெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. இது எப்பட வாங்கினேன் நான்? புதுசாக இருக்கு. ஓகே எங்க 10 போடு பண்டலில் போட வேண்டியது தான். அண்டவனே ஈமோட் கிடைக்கணும். ஈமோட் பாவீங்களா? இதுக்காடா 10 டோக்கன்ஸ் தந்தேன். சரி ஓகே கைஸ், இது ஏதோ லூட் கிரேட்டுன்னு ஏதோ அனுப்பி சொன்னாங்க. ஓகே இது ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது 64 இருக்குது கைஸ். இதை வச்சு ஏதாச்சும் வாங்கலாமே. அதான் என்ன வாங்குறதே புரியவே இல்லை. சரி வேணா ஒன்று பண்ணுவோமா? இதோட ப்ரோ இது வேற ஒன்று கைஸ். டேட்டா வர ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. என்ன கைஸ் இது? இல்லை வாட் இஸ் திஸ் மேன்? மேன் இந்த மாஸ்க் வாங்கணும் கேஸ். நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்க. அந்த மாஸ்க் வாங்கிடுவோம் அப்புறம். ஓகே இப்போ நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னொரு கிளாஸ் கார்டெல்லாம் சீக்கிரம் வாங்கடா டே. வந்துச்சு. ஓகே என்னடா அது மறந்துட்டேன் நான்.
மார்ஸ் எலக்ட்ரிக் மார்ஸ் எலக்ட்ரிக். ஏய் சீக்கிரம் வாடா, என்னடா இது நெட் இப்படி சோப்புது. சரி டபுள் பேரல் சூஸ் பண்ணியிருக்கலாமோ? டபுள் பேரல் சூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கிட்டே போனால் டக்குன்னு முடிச்சிடலாம், டக்குன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் தோத்தாலும் எப்பொழுதுமே நாங்கள் தாண்டா ஜெயிப்போம். பிரன்மாஷோட டீம் எப்பொழுதுமே ஜெயிக்க தாண்டா செய்யும். அங்கே முன்னாடி தான் சுட்டு இருப்பாங்க, அதனால் நம்ம சுற்றி போய் சொல்லுவோம். அப்படியே நம்பர் 2 வந்து இப்போ செத்துருவான். யாருங்க இவன்? க்ளூவால் போட்டெல்லாம் விளாண்டுருக்கான் இவன். லே நான் யார் ப்ராப்ளம் சொன்னான். ஓகே கைஸ், நம்ம ஒரு தண்ணி நாக் பண்ணியாச்சு. ஏன் கைஸ் இது ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க? வாவ். ஓகே, அவன் வந்து 3 கிலோ எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, ஃபஸ்ட் ரவுண்ட் தானே பார்த்துக்கலாம். அடுத்த ரவுண்ட் நம்ம தான் இங்கே பாருங்க. கட்டோலிஸ். ஓகே, நான் இதை வந்து இது வாங்கிக்கிறேன், தாம்சன் வாங்கிக்கிறேன். எனக்கு தாம்சன் ஸ்கின் இருக்குது கைஸ், எவ்வளோ மாதம் இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த தாம்சன் ஸ்கின்னை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க கைஸ். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போட்டுருங்க கைஸ். ஆக்சுவலாக அது பர்மனன்ட் கிடையாது, ஒரு 1 வீக் தான். ஸோ சும்மா சீன் போட்டேன். ஓகே கைஸ், இந்த நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் நான் பர்மனன்ட் வாங்க முடிஞ்சால் வாங்குகிறேன், ஓகேவா? உங்களுக்காக நான் வாங்குவேன் கைஸ், உங்களுக்காகவே நான் வாங்குவேன். அங்கே ஒருத்தர் இருக்கான், என்ன பண்ணுறது? அவனை பொசுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது? பொசுக்கியாச்சு. அடுத்து யார்? அங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை போடுவோம். இரு அவனை இரு நல்லா கிட்டைக்கு போகணும். குதிச்சு போயிட்டுருக்கான். சுவாயின்னு குதிச்சு போயிட்டுருக்கான் கைஸ். சுவாயின் அப்படின்னு. ஏய் இன்னும் ஒருத்தன் தானா? யார் அது? யார்? ஓ அங்கேயா? ப்ரோ ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஃபைனா ப்ரோ, ஒளிச்சு ஃபைன்கா ப்ரோ, ட்ரிபிள் கில் ப்ரோ, கெட் அவுட் ப்ரோ. ஏய் பிரன்மாஷ் அண்டர்ஸ்கோர் அஃபிஷியல் ப்ரோ. கைஸ் இன்னொன்று தோஞ்சிங்களா? நான் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு பாருங்க கைஸ். சாதாரண அளவுக்கு இல்லை, அவேக்கண்ட் அளவுக்கு. M4A1 கூட நான் என்கிட்ட ஸ்கின் இருக்குது, அதுவும் பர்மனன்ட் கிடையாது. ஓகே, யாருங்க அவன்? ஏங்க இவன் ஏதோ ஹேக் யூஸ் பண்ணுறான், எல்லாருக்கும் மெடிக்கேட் கொடுக்குறான், எல்லாருக்கும் க்ளூவால் கொடுக்குறான். என்னதான் பண்ணுறான் இவன்? எனக்கு புரியல. ஹாரிசோலன் வாங்கிக்கலாம். ஐயோ ஹாரிசோலன் வரலையா? ஏய் யார் அவன்? ஏய் யார் அவன்? ஏய் வாட்? ஏய் ப்ரோ யார் அவன்? டக்குன்னு அடிக்கிறான் போட்டு. ராமா டிகேபி. ஏய் இவன் தாண்டா ஒரே ஆளு. டேய் உள்ளுவரையும் போட்டு தோடுறாடா. ஏய் என்ன கன்னு வச்சிருக்காங்க அவன்? ஈவோ கன்ஸ் வச்சிருக்காங்க. அது M4A1 ஏதோ ஸ்கின் இருக்குமே ஈவோ, அந்த ஸ்கின் வச்சுருக்கோங்க ஓய்ஸ். ப்ரோ பிளேயர்ஸ் அவன். அந்த மாதிரி தான் நானும் முன்னாடி இருந்தேன். நான் ட்ராக்கோ வச்சுருந்தேன், அப்புறம் கோப்ரா வச்சுருந்தேன் கைஸ். கோப்ரா ட்ராக்கோ, ஆமாம் 2 வச்சுருந்தேன் நான். ஓய் இந்த வாட்டியாக வந்தானா அடுத்த ரவுண்டு நம்ம தான் இருக்க போகிறோம், அதில் 100% போயிட்டு கிடையாது. ஓய் நம்ம இந்த வாட்டி இதுவும் எடுத்துக்கிட்டு இது ஒன்று ஓகே லாஸ்ட்டு. இந்த வாட்டி நம்ம நிறைய கில்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவன் நிறைய கில்ஸ் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வாட்டி நான் குவாட்ரா கில் எடுத்தால் கூட ஈஸியாக போயிடலாம். ட்ரிபிள் கிலோ கூட ஓகே, ஆனால் அப்படியே கில் எடுக்காமல் அவன் மட்டும் கில் எடுத்தானா கஷ்டம். ஓடுறான் போடு. ஐயோ ஹாரிசோலன். ஐயோ இந்த வாட்டி நான் MVP கிடையாது கைஸ். இந்த வாட்டி நான் MVP கண்டிப்பாக கிடையாது. MVP கிடையாது. சரி விடுங்க, ஒரு வாட்டி தானே பார்த்துக்கலாம் கைஸ். இவ்வளோ நேரமாக நான் அந்த கைஸ் MVP வாங்க கைஸ். ஓகே இவன் நல்ல ப்ளோ பிளேயர் கைஸ், அதனால தான். சரி விடு
நான் செகண்டாக இருப்பேன் கண்டிப்பாக செகண்டாக இருப்பேன் செகண்டு. ஓகே ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். பாய். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.